Decode the World Unfiltered. அமெரிக்கா ஈரான் இடையிலான இரண்டாம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க போவதில்லை அப்படின்னு திட்டவட்டமான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கு ஈரான். ஈரானோட கப்பல் ஒன்றை அமெரிக்கா கைப்பற்றிருக்கிறதுனால மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் அதிகரிச்சிருக்கு. இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு சுமூகமான நிலை எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் ஈரானுடைய இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது கவலை அளிக்கக்கூடியதாக மாறி இருக்கு. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு அமெரிக்கா முன்வைக்கக்கூடிய நிபந்தனைகள் யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டவை அப்படிங்கிறது தான் ஈரான் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. போர் நிறுத்தம் அமலில் இருக்கக்கூடிய சூழலிலேயே அமெரிக்கா ஈரான் மீதான கடல் வழி தடையை தொடர்வது அப்படிங்கிறது ஒப்பந்தத்தை மீறக்கூடிய செயல் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய பிரதானமான குற்றச்சாட்டாக இருக்குது. அமெரிக்கா ஈரான் தன்னுடைய அணுசக்தி உட்கட்டமைப்புகளை முற்றிலும் சிதைக்க வேண்டும் அப்படின்னும் யுரேனியம் செறிவூட்டலை மொத்தமாக நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை ஈரான் மேலே போடுது. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அணுசக்தி திட்டம் அமைதி வழியிலானது அப்படின்னு சொல்லுது. அதை முழுமையாக கைவிடுவது அப்படிங்கிறது தங்களுடைய நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்குது ஈரான் நாடு. ஈரானுடைய நீண்ட தூரம் பாயக்கூடிய ஏவுகணைகள் அதே போல ட்ரோன் திட்டங்களுக்கு தடை விதிக்கிறதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தற்காப்புக்காக தங்களுக்கு ஏவுகணைகள் அவசியம் அப்படிங்கிறது ஈரானோட ஸ்டேட்மெண்ட். அதை ஒரு பேச்சுவார்த்தை பொருளாக மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அழுத்தமாக பதிவு பண்ணுறாங்க ஈரான் தரப்பிலிருந்து. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அதே போல் ஹவுதி போன்ற குழுக்களுக்கு ஈரான் அளிக்கக்கூடிய ஆதரவை உடனடியாக நிறுத்தணும் அப்படிங்கிறது அமெரிக்கா வைக்கக்கூடிய இன்னொரு நிபந்தனை. ஆனால் இந்த பகுதியில் அமெரிக்காவுடைய இராணுவ தளம் அதே போல் செல்வாக்கு, அமெரிக்காவுடைய செல்வாக்கு இருக்கு இல்லையா, அது இருக்கிற வரைக்கும் இது சாத்தியமற்றது அப்படிங்கிறது ஈரானோட நிலைப்பாடு. ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்களை நீங்கள் முழுமையாக கைவிடணும்னு அமெரிக்கா முன்வைக்கக்கூடிய கோரிக்கை வைக்கக்கூடிய சூழலில் நீங்கள் இஸ்ரேலுக்காக வரீங்க இல்லைங்க அப்படிங்கிறது எதிர்வினையாக இருக்குது ஈரானுக்கு. அப்போ அமெரிக்கா தன்னுடைய தளத்தை அங்கேருந்து மாற்றணும், அது இருக்கிற வரைக்கும் இது இருக்கத்தான் செய்யுங்கிறது தான் ஈரானோட நிலைப்பாடாக. ஹார்முஸ் நீரிணையை சர்வதேச பாதையாக அறிவித்து எந்தவித தடையும் இல்லாமல் கப்பல்கள் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தலை தொடர்ச்சியாக அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஈரான் என்ன சொல்லுது, அந்த பகுதி தன்னுடைய நாட்டின் கடல் எல்லைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் மீதான தன்னுடைய இறையாண்மையை விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் அழுத்தமாக ஈரான் பதிவு பண்ணுது. அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் மறுப்பு தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய குழுவை பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்கிறார். துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தலைமையில் ஸ்டீவ் விட்காஃப் அதே போல் ஜாரஃப் குஷ்னர் இவங்க அடங்கிய குழு இஸ்லாமாபாத்துக்கு விரைந்திருக்கிறது. பாகிஸ்தானோட பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், ஈரான் அதிபர் மசூத் இவங்களுக்கு இடையில் தொலைபேசி வாயிலாக ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. அந்த பேசி அமைதி முயற்சிகளை தொடரணும் அப்படிங்கிற வலியுறுத்தலும் சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் ஈரானுடைய உச்சபட்ச பாதுகாப்பு கவுன்சில் இருக்கு இல்லையா, அது அமெரிக்கா மேலே தங்களுக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு அறிவிக்குது. ஈரான் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை நிராகரிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அந்த நாட்டுடைய கப்பலை அமெரிக்கா கைப்பற்றியது. அமெரிக்க கடற்படையினுடைய வழிகாட்டும் ஏவுகணை அழிப்பு கப்பலாக இருக்கக்கூடிய USS ஸ்புர்வன்ஸ் அதை என்ன பண்ணுதுன்னா ஓமன் வளைகுடாவில் வைத்து ஈரானுடைய டோஸ்கா அப்படிங்கிற சரக்கு கப்பலை வழிமறிக்குது. ஈரான் இந்த சம்பவத்தை கடற்கொள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய ஈரானுடைய இராணுவம் இதுக்கு மிக விரைவில் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குது. அமெரிக்க கடற்படையினால் கைப்பற்றப்பட்ட ஈரானுடைய தூஸ்கா கப்பல் 295 மீட்டர் நீளம் கொண்டது. அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு இணையான நீளம் கொண்டதுன்னு சொல்லலாம். கடலில் நகரும் போது ஒரு தீவு நகர்றதை போலவே இருக்கும், அவ்வளவு பெரிய கப்பல். இதில் சுமார் 4900 5000 கண்டெய்னர்களை ஏற்ற முடியும். இவ்வளவு பெரிய கப்பலை நடுக்கடலில் அமெரிக்க கடற்படை சுட்டு நிறுத்தியது தான் தற்போதைய போரினுடைய முக்கிய திருப்பமாக கருதப்படுது. இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் தடங்களாகவும் பார்க்கப்படுது. அமெரிக்க கடற்படையினுடைய USS ஸ்புர்வன்ஸ் அப்படிங்கிற டெஸ்ட்ராயர் கப்பல் அதில் இருக்கக்கூடிய 5 இன்ச் MK-45 துப்பாக்கியை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த கப்பலை மூழ்கடிப்பதுங்கிறது அமெரிக்காவோட நோக்கமாக இல்லை. அதனால கப்பலுடைய இயந்திர அறையை மட்டும் குறி வச்சு 3 முறை சுட்டுக்கிறாங்க. இதன் மூலமாக கப்பலோட
ப்ரொபல்ஷன் முடக்கப்பட்டிருக்கு, கப்பல் நகராமல் அப்படின்னு நின்று போச்சு. கப்பல் செயலிழந்த பிறகு USS ட்ரிபாலி அப்படிங்கிற கப்பலில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக வந்த அமெரிக்க மரைன் வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கயிறுகள் மூலமாக கப்பலில் இறங்கி அதை கைப்பற்றுறாங்க. தற்போது இந்த கப்பல் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஊழியர்கள் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. கப்பல் கைப்பற்றப்பட்ட வீடியோவை அமெரிக்காவுடைய சென்காம் வெளியிட்டிருக்கு. கப்பலில் ஈரானுடைய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை திட்டத்திற்கு தேவையான ரசாயனங்கள் மற்றும் மின்னணு பாகங்கள் இருந்ததா அமெரிக்கா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது. கப்பலோட ஒரு பகுதியில் ரகசியமாக சேமிக்கப்பட்ட எரிபொருள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஈரானுடைய வான்வழி தாக்குதலுக்கு தேவையான ட்ரோன் பாகங்கள் கண்டெய்னர்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அமெரிக்க செய்தி ஊடகங்கள் செய்திகளை கசிய விடுறாங்க. இது தவிர வழக்கமான வர்த்தக பொருட்களான ஜவுளி, இயந்திர பாகங்கள், அது மட்டும் இல்லாமல் கட்டுமான பொருட்களும் இந்த கப்பலில் இருக்கின்றன. இந்த கப்பலில் இருந்த பொருட்கள் ஈரானுடைய இராணுவ வலிமைக்கு முக்கியமானதுங்கிறதுனால சர்வதேச கடல் வழி தடையை மீறி ஈரான் இதை இயக்க முயற்சி செய்ததா அமெரிக்கா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது. இந்த தூஸ்கா கப்பல் மலேசியாவுடைய போர்ட் கிளான்கிற ஒரு போர்ட் துறைமுகம், அதே போல் சீனாவில் ஜுஹாய்ங்கிற ஒரு துறைமுகம், இந்த இடத்துக்கெல்லாம் சென்று விட்டு ஈரானுடைய பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் அது சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு. தூஸ்கா கப்பல் 2020ஆம் ஆண்டிலிருந்து அமெரிக்காவுடைய வர்த்தக தடையில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது அந்த கப்பலின் மீது OFAC சாங்ஷன்ஸ் இருக்கின்றன. அமெரிக்க நிதி அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஆஃபீஸ் ஆஃப் ஃபாரின் அசர்ட்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற இந்த அமைப்பு தூஸ்கா கப்பல் மேலே பொருளாதார மற்றும் வர்த்தக தடைகளை விதிச்சிருக்குது. அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை, அதே போல் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்படக்கூடிய நாடுகள், நிறுவனங்கள் அல்லது தனிநபர்கள் மேலே தான் இந்த மாதிரியான தடைகள் விதிக்கப்படும். இந்த OFAC தடைகள் இருக்கு இல்லையா, அது விதிக்கப்படுகின்றன. அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுடைய நிதி ஆதாரத்தை தடுக்கிறது தான் இந்த தடையினுடைய முக்கியமான நோக்கம். பயங்கரவாத குழுக்கள், அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடக்கூடிய நாடுகள், போதைப் பொருட்கள் கடத்தக்கூடியவர்கள், மனித உரிமை மீறல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அப்படின்னு இந்த இப்படிப்பட்டவர்கள் மீதெல்லாம் இந்த தடை விதிக்கப்படும். ஒரு நிறுவனம் அல்லது கப்பல் OFAC பட்டியலில் சேர்க்கப்பட்டுருச்சு அப்படின்னா அமெரிக்க நிறுவனங்களோ அல்லது குடிமக்களோ அதனோடு எந்த விதமான பணப்பரிமாற்றமும் செய்யக்கூடாதுங்கிறது அந்த தடை. அமெரிக்காவுடைய அதிகார வரம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சொத்துக்களும் முடக்கப்படும். சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை பயன்படுத்துறதும் தடை செய்யப்படும். அதனால் பல நாடுகள் தங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறதுனால பட்டியலிடப்பட்ட நாடுகளோட வர்த்தகம் செய்கிறத தவிர்க்கிறாங்க. அதாவது அமெரிக்காவுடைய தடை இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அல்லது நாடுகளோட வர்த்தகம் செய்யறதையே தவிர்த்துருவாங்க. ஈரானுடைய இந்த தூஸ்கா இருக்கு இல்லையா, இந்த கப்பல் ஏற்கனவே OFAC பட்டியலில் இருக்கிறதுனால அது சர்வதேச கடல் பகுதியில் பயணிக்கும் போது அதை தடுத்து நிறுத்தி சோதனையடைகிறதுக்கும் அதனுடைய வர்த்தகத்தை தடுக்கவும் அமெரிக்காவுக்கு சட்ட ரீதியாக அதிகாரம் இருக்குது அப்படின்னு அமெரிக்கா கிளைம் பண்ணுது. தற்போது நடந்து வரக்கூடிய போரில் ஈரானுடைய பொருளாதாரத்தை முடக்கிறதுக்கு அமெரிக்கா இந்த தடைகளை ஒரு முக்கியமான ஆயுதமாக பயன்படுத்திட்டு இருக்கு. தூஸ்கா கப்பலை அமெரிக்கா தாக்கியதற்கும் அதை கைப்பற்றியதற்கும் பதிலடியாக ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா அதிரடியான இராணுவ நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறாங்க. ஈரானுடைய அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமாக இருக்கக்கூடிய தஸ்னீம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி ஓமன் கடல் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படைகள் கப்பல்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் குறி வச்சு ஈரான் பல தற்கொலை ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த தாக்குதலில் அமெரிக்காவுடைய கப்பல்கள் பாதிக்கப்பட்டதா அப்படிங்கிறது பற்றிய விவரங்களை இன்னும் வெளியிடலை. அமெரிக்காவுடைய சென்காமும் இதை பற்றி விவரங்களை வெளியிடலை. நேற்றைக்கு வரைக்கும் ஓரளவு திறந்திருந்த ஹார்முஸ் நீரிணையை ஈரான் இன்றைக்கு முழுமையாக மூடுவதாக அறிவித்திருக்கிறது. இன்று காலையில் 2 இந்திய கப்பல்கள் உட்பட பல வணிக கப்பல்களை ஈரான் ராணுவம் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியிருக்கு. அமெரிக்காவுடைய முற்றுகை நீடிக்கிற வரைக்கும் சர்வதேச கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது அப்படின்னு ஈரான் திட்டவட்டமாக சொல்லியிருக்கு. 1988ஆம் ஆண்டுக்கு பிறகு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் கடலில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நேரடி மோதல் இது அப்படின்னு சொல்லலாம். 1988ஆம் ஆண்டில் ஆபரேஷன் பிரேயிங் மேண்டிஸ் அப்படிங்கிற பேரில் ஈரான் கடற்படை மேலே அமெரிக்கா மிகப்பெரிய தாக்குதலை நடத்துச்சு. பாரசீக வளைகுடாவில் ஈரான் வைத்த கன்னிவெடியில் அமெரிக்காவுடைய USS சாமுவேல் பி ராபர்ட்ஸ் அப்படிங்கிற கப்பல் சிக்கி சேதமடைஞ்சிச்சு. இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக தான் ஒரே நாளில் அமெரிக்க கடற்படை 2 ஈரானிய எண்ணெய் தளங்களை, அதேபோல் ஒரு போர்க்கப்பல், அது மட்டும் இல்லாமல் பல சிறிய படகுகளை அழித்தது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்கா சந்தித்த மிகப்பெரிய கடற்படை போர் இது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் ஈரானுக்கு எதிராக விடுத்த எச்சரிக்கை அப்படிங்கிறது உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவுடைய நிபந்தனைகளை ஏற்காவிட்டால் ஈரானுடைய சிவில் உட்கட்டமைப்புகளை
தரைமட்டமாக்குவோம் அப்படிங்கிறது தான் அவருடைய மிரட்டல். நாங்கள் மிகவும் நியாயமான மற்றும் நேர்மையான ஒரு ஒப்பந்தத்தை முன்வைத்திருக்கிறோம். ஈரான் அதை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு நம்புகிறேன். இல்லைன்னா ஈரானில் இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்களையும் பாலங்களையும் அமெரிக்கா தகர்க்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய செய்தி. அது மட்டும் இல்லாமல் நோ மோர் மிஸ்டர் நைஸ் காய் அப்படிங்கிறாரு. அதாவது நான் ரொம்ப இது வரைக்கும் அவர் நைஸாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தான் இருக்கிறாரா அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கலாம். ஆனால் அவருடைய பதிவு அதுவாக இருக்குது. ஏப்ரல் 8ஆம் தேதி தொடங்கப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் நாளை மறுதினம் முடிவுக்கு வருது. அதுக்குள்ளே ஈரான் அமெரிக்காவுடைய நிபந்தனைகளை ஏற்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி மீண்டும் முழுவீச்சில் தொடங்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஈரானுடைய பொருளாதாரத்தை முடக்கக்கூடிய வகையில் அதனுடைய போக்குவரத்து மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகளை அழிக்கிறது தான் அடுத்த கட்ட இலக்காக இருக்கும் அப்படின்னு அமெரிக்க தரப்பிலிருந்து செய்திகளை கசிய விடுறாங்க. ட்ரம்போட இந்த மிரட்டல்களை போர்க்குற்றம் அப்படின்னும் முட்டாள்தனமானது அப்படின்னும் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகம் விமர்சனம் பண்ணியிருக்கு. பொதுமக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பாலங்கள் மற்றும் மின் நிலையங்களை தாக்குவதா மிரட்டுறது சர்வதேச விதிகளுக்கு எதிரானது அப்படின்னு ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு, கவலை தெரிவிச்சிருக்கு. ஏற்கனவே அமெரிக்கா என்ன பண்ணியிருக்குன்னா ஈரானுடைய B1 பாலத்தை கடந்த 2ஆம் தேதி தாக்கி சிதைத்தது. அதை பற்றி நம்ம ஏற்கனவே காணொலி வெளியிட்டிருக்கிறோம். மேற்கு ஆசியாவிலேயே மிக உயரமான பாலம் அப்படின்னு கருதப்படக்கூடிய இந்த B1 பாலத்தை அமெரிக்க விமானங்கள் டபுள் டேப் ஸ்ட்ரைக் நகர்த்தி தகர்த்தாங்க. அமெரிக்காவுடைய செயலுக்கு அப்போதே உலக அளவில் பெரும் கண்டனங்களும் எழுந்துச்சு. இப்போது மறுபடியும் அமெரிக்கா மிரட்டலை விடுத்திருக்குது. இப்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஏற்பட்டிருக்க இந்த திடீர் மோதல் இருக்குது இல்லையா, இதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை இன்று ஒரு நாளில் மட்டுமே பெருமளவு உயர்ந்திருக்கு. தூஸ்கா கப்பல் விவகாரம் அப்படிங்கிறது ஒரு சிறிய மோதலாக தொடங்கி இப்போ அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையில் மீண்டும் ஒரு நேரடி போர் மூலக்கூடிய ஒரு அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த 48 மணி நேரம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த 2 நாடுகளுக்கு இடையில் அமைதிக்கான வழிவகை இருக்கிறதா அல்லது மோதல் இன்னும் பெரிதாக போகிறதா அப்படிங்கிற அந்த கேள்விதான் இப்போது பிரதானமாக எழுந்திருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.